ஆர்ஆர்பி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ரீசெண்டாக கேட்டிருக்காங்க. இங்கே எக்ஸ் ஒய் இஜெட்னு 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3க்கும் HCF காணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாடல் சம் கேட்டால் எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிசி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல x = 2 power 3 × 3 power 2 × 5 × 7 power 3. y is equal to 2 power 2 × 3 power 3 × 5 power 2 × 7 power 2. z is equal to 2 power 4 × 3 × 5 power 3 × 7. ஸோ இந்த 3 வேல்யூக்கும் HCF காணும்னு கேட்குறாங்க. அது இந்த எக்ஸ் ஒய் இஜெட் 3க்கும் HCF காணும்னு கேட்குறாங்க. LCM அண்ட் HCFல இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ என்ன கேட்டுறாங்க? HCF கேட்டுறாங்க. HCF கேட்டாங்களா? இந்த 3லயே காமனாக இருக்கிற வேல்யூ எடுத்துக்கணும். அதில் பவரில் கம்மியாக இருக்கிற வேல்யூ எடுத்துக்கணும். HCF கேட்டாங்க என்ன பண்ணணும்? 3லயும் காமனாக இருக்கிற வேல்யூ எடுத்துக்கணும். பவரில் கம்மியாக இருக்கிற வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்காங்க. 2 3லயும் காமனாக இருக்குதுன்னு பாருங்க. 3லயும் காமனாக இருக்கு. அப்போ 2ல பவரில் கம்மியாக இருக்கிற வேல்யூ பாருங்க. 2 பவர் 2. ஸோ 2 பவர் 2 பெருக்கல். நெக்ஸ்ட் 3 எடுத்துக்காங்க. 3 காமன் 3லயுமே காமனாக இருக்கு. அப்போ 3ல பவரில் வேல்யூ கம்மியாக இருக்கிறது பாருங்க. 3 மட்டும்தான். 3 இன்ட்டு நெக்ஸ்ட் 5 எடுத்துக்காங்க. 5ல பவரில் கம்மியாக இருக்கிற வேல்யூ பாருங்க. 5 இன்ட்டு வெறும் 5 இருந்துச்சுன்னா 5 பவர் 1ன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து இங்கே என்ன இருக்கு? 7 இருக்கு. 7ல பவரில் கம்மியாக இருக்கிற வேல்யூ 7. நெக்ஸ்ட் 2 பவர் 2 4 4 × 5 20 20 × 3 60 60 × 7 420. ஸோ இதோட ஹெச் பார்த்தோம்னா 420. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு சில டைம் இது மட்டுமே கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்தாலும் நம்ம அப்படியே டிக் பண்ணிக்கலாம். ஒரு சில டைம் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை கால்குலேட் பண்ணாமல் அது கொடுத்தா நம்ம அப்படியே டிக் பண்ணிக்கலாம்.